நாம் நமது கடந்த வீடியோவில் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் காரணமாக 1 நானோசெகண்ட் ஸ்டெப் பல்ஸில் உள்ள கான்ஸ்டன்ட் டிசி செக்ஷனில் நடக்கும் மாறுதல்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். ரியாக்டன்ஸ் என்பது வேறொன்றுமல்ல, ரியாக்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். அதாவது ஒரு சாதாரண 50 ஓம் ரெசிஸ்டரில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியானது போத் ஏசி மற்றும் டிசி இரண்டையும் பிளாக் செய்யும். இந்த கான்ஸ்டன்ட் பிக்ஸ்ட் 50 ஓம் ரெசிஸ்டன்ஸை கொண்டு. ஆனால் 500 பிகோஃபாரட் கெபாசிட்டரின் ரியாக்டன்ஸ் ஏசியில் மட்டும் தனது ரியாக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை வெளிப்படுத்தும். இது ஃப்ரீக்வன்சினை பொறுத்து மாறுபடும். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சியின் போது லெஸ் ரியாக்டன்ஸ், அதாவது லெஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். ஆனால் லோ ஃப்ரீக்வன்சி அல்லது டிசி பல்ஸின் போது ஹை ரியாக்டன்ஸ் அல்லது ஹை ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸை கால்குலேட் செய்ய இந்த ஃபார்முலாவை யூஸ் செய்கிறார்கள். கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2 பை எஃப்சி. இங்கு எஃப் frequency ஆனது ரைஸ் டைமில் இருந்து கால்குலேட் செய்ய வேண்டும். அதாவது நீ frequency is equal to 0.5 divide by rise time is equal to 0.5 divide by 1 nanosecond is equal to 500 megahertz. மற்றும் நாம் பயன்படுத்தும் கெபாசிட்டர் C is equal to 500 picofarad. So 1 divide by 2 pi into 500 megahertz into 500 picofarad is equal to 0.636 ohm. இதுவே கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸினால் ஏற்படும் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் செய்தால் கெபாசிட்டர் வேல்யூவை நம்மால் கால்குலேட் செய்ய முடியும்.